டோட்டலாக வந்து சித்தர்களை பற்றி சொல்லணுமா? சித்தர்கள் நிறைய இருக்காங்க. 18 இருக்குது. அச்சமுனி, கமலமுனி, காலாங்கிநாதன், போகர், கருவூரார். சித்தன்னா யார்? சித்தன்னா யார்? சித்தம் சித்தத்தை சித்தம் அதாவது மனம், புத்தி, அகங்காரம், சித்த புத்தி, அகங்காரம், இப்படி 4 இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 இருக்கு. இந்த 4ஐயும் தெரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து யோகியாக முடியும். 4ம் தான் பிரம்மான்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுடைய முகம் என்னது? 4 முகம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 இல்லைன்னா இந்த உலகத்தில் எதையும் எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. அப்போ படைப்பு, பிரம்மா கடவுள் படைப்புங்கிறது என்ன? படைப்போட முகம் என்ன? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அப்போ இந்த சித்தர்கள் இந்த 4 வகையான பிரம்மாவுடைய முகங்களை நல்லா என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றியான ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எதன் வழியாக அப்படின்னா யோகா வழியாக, யோக கலையின் வழியாக. அதாவது இந்து தர்மத்தில் சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க. இந்து தர்மங்கிறத சனாதனம், அதாவது அறிய முடியாத ஒரு கலைகள், மாறாத ஒரு மதம். மதம் சொல்லக்கூடாது, வாழ்க்கை. மதத்தில் கொண்டாடக்கூடாது. எல்லா மதத்துடைய கோட்பாடுகளுக்கு முன்னோடி மதம் எது? இந்து மதம். அது ஆதி மதம்னு சொல்லுவாங்க. அது எப்போ உருவாச்சுங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் சவுத் இந்தியாவில் வந்து நம்மளுடைய கான்டினென்ட், அதாவது சவுத் இந்தியாவில் வந்து அது கீழே ஒரு 47 நாடுகள், 41 நாடுகள் இருந்தது. அதாவது ஆஸ்திரேலியா வரைக்கும் என்னது ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஏர்நாடு, பக்குருளி ஆறும், அதை சொல்கிறாங்க ஒரு பாட்டில். பக்குருளி ஆறும் பன்மனை அடுக்கும் நெடுக்கோள், இல்லையா? அது மாதிரி ஒரு மலைத்தொடர் இருந்து தான். அந்த மலைத்தொடரில் ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அந்த நாட்டில் ஒவ்வொரு மக்களும் ஒரு மாதிரியான வாழ்க்கை முறைகள், பண்பாடுடன் வாழ்ந்தார்கள். அங்கே உருவானவங்க தான் சித்தர்கள். முதல் கான்டினென்ட் அதுதான் என்னது? குமரி கண்டம். குமரி என்றால் அதனால தான் குமரன் என்ன வருது? முருகனை. அங்கே இருக்கிற கடவுள் பேர் என்னது? குமரன். அவனை தான் அதனால தான் கார்த்திகேயன், குமரன், சுப்பிரமணியன், இந்த மாதிரி பல பேர், ஆறுமுகன் என்று சொல்வார். அந்த மக்கள் மூதாதையர்கள், மனிதனை உருவாக்கிய நமது முன்னோர்கள். அப்போ மனிதன் எங்கே உருவானான் என்றால் என்ன சொல்லணும்னா, ஆராய்ச்சின்னு விடிவு காலத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. இன்னும் ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாங்களா இல்லை இந்த குமரி கண்டத்துலேருந்து பிரிஞ்சு போனாங்களா? ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு நாகரிகம் இருக்குது உள்ள. அதனுடைய எழுத்து சொற்கள்லாம் எடுத்து பார்த்தா தமிழுடைய சாரம் இருக்குது, தமிழுடைய சாரம் இருக்குது. ஆப்பிரிக்க பழங்குடி இனத்தில் இருக்கிற பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கெலாம் கொஞ்சம் எழுத்தும் பொழுது அதனுடைய சாரத்திலும் தமிழுடைய சாரம் இருக்குது. இப்படிப்பட்ட இனம் இங்கே இருந்து உருவாகி நாகரிகத்தை என்ன பண்ணுச்சு, உலகத்துக்கு கொடுத்துருக்கு. பல சயின்டிஃபிக் நிகழ்ச்சிகளாக அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. அந்த அபரிமிதமான அமானிய சக்திகளை இருக்கிறவங்க தான், கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் சிவனுடைய தொடர்ச்சியாக வர்றவங்க. சிவனை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குருவாக சொல்லுவாங்க. அப்போ சித்த மருத்துவம் எதிலிருந்து உருவானது என்றால் எதை சொல்லுவாங்க, யார் உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க? சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணது தான் சொல்லுவாங்க. அப்போ சித்த மருத்துவத்துடைய ஆத்தர் யார்? சிவன். அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ண முடியாது,
இப்போ இந்த சிவன் அண்ட் பார்வதி அப்படின்னு சொல்கிறது போது சித்தர்களுடைய விளக்கம் என்னென்னா, சிவன்னா உண்மையே இருந்த ஒரு ஆதிசக்தி அப்படின்னா அல்ல. சிவன் என்பது நம்மளுடைய உள்ளே இருக்கின்ற ஓடுகின்ற ஓட்டம், உயிர் ஓட்டம். அப்போ இந்த உடம்பில் இருக்கின்ற மேலங்கிலே ஓடுது பார்த்தியா உயிர், அந்த மூச்சு காற்று, அந்த தான் ஈஸ்வரன் வாங்க, தான் வாயு சக்திம்பாங்க. அதை அடைச்சிட்டோம்னா எதை கண்டுபிடிக்க முடியுமா? அதை அடைச்சிட்டோம்னா இந்த உலகம் பார்க்க முடியுமா? அதை அடைச்சோம்னா நம்ம எதுவுமே இது பண்ணணும். அந்த ஜீவன் அதைத்தான் ஆதாரமாக வைத்து இந்த உலகத்தில் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, சிவனுடைய ஆதாரத்தை வைத்து உலகத்திற்கு எல்லா கண்டுபிடிப்பும் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதில் 18 18 18 18 அவங்கள ஒரு குழுவாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கல, அது அது அப்படியே பரம்பரையாக அது 18ங்கிற ஒரு நம்பர் வந்துச்சு. 18 சித்தர்கள் அப்படின்னா அது 18ங்கிறது கூட்டெழுத்து என்ன, 9. நவகிரகங்களுடைய சக்தியை பற்றி, நவகிரகத்துடைய சக்தியை பற்றி முழுமையாக அறிந்து அந்த நவகிரகத்துடைய எல்லா செயல்களையும் அந்த சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ரோனமியும் உலகத்தில் என்ன பண்ணாங்க, கொண்டாந்தாங்க. இந்த கோள் இந்த டயத்துக்கு இங்கே இருக்கும், இந்த கோளுடைய காரகத்துவம் எப்படி, இந்த கோள்னால் இந்த பூமியில் என்ன பாதிக்கும், அமாவாசை எப்போ வருது, பௌர்ணமி எப்போ வருது, திதிகளுடைய காலக்கணக்கு என்ன, திதிகளுடைய விசேஷம் என்ன, மகாலய அமாவாசை பட்சம் அப்படின்னா என்ன, அப்போ இதில் மூதாதிரிகளுடைய கணக்கு வழக்கு என்ன. 1 என்பது சூரியன், நியூமராலஜி படி 1 என்பது 8 என்பது சனி. இந்த ரெண்டையும் கூட்டும் பொழுது 9 என்ற நவகிரகம் என்னானது, கூட்டு சக்தி. அப்போ சூரிய சக்தியில் சூரியன் தான் ஆத்மகாரன், ஆத்மா, நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மா சூரியன். சூரியன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம யாருமே இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஜென்மாந்திர ஜென்மமாக இருக்கின்ற தொடர்ச்சியை கொண்டாடுற மெசேஜை ரிசீவர் யாருன்னா சனி. சனி பல தொடர்புகளை கொண்டது. அப்போ ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய சனியோடைய சாரத்தை வச்சு அவனுடைய முன்ஜென்மத்தை என்னத்தினால கொண்டாந்துருக்கான் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், அவனுடைய பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தான். அப்போ 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் படைக்கப்படுது. 84 லட்சம் ஜீவராசிகள் ஆஸ் பர் வேதாஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 84. சித்தர்கள் சொல்லப்பட்ட உயிர் தோற்றம் 84. வியர்வையிலிருந்து, விதையிலிருந்து, கர்ப்பப்பையிலிருந்து, இப்படி என்ன இது உயிரினங்கள் பிரிக்கிறது என்ன, ஊர்வன பரப்பன அப்படிங்கிறது இருக்குல்ல, 84 லட்சம் ஜீவராசி. இந்த விஷயத்தை சித்தர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, தெளிவாக தெரிஞ்சு வைத்திருந்தார்கள். அப்புறம் எல்லா மூலிகைகளுடைய பதார்த்த குணங்களை என்ன பண்ணியிருந்தாங்க, பதார்த்த குணம்னா என்ன, ஒரு மூலிகை என்னென்னலாம் உடம்புக்கு வேலை செய்யும், அந்த உடம்புக்கு என்னென்ன பயன் தரும், அது சமுதாயத்துக்கு என்ன பயன் தரும், மற்ற உயிரினக்கு நாட்டொல்லி மனிதனை மட்டும் அவங்க சித்தர்கள் பார்க்கல, மனிதனுடைய ஜீவராசியை மட்டும் அவங்க என்ன பண்ணல பார்க்கல, எல்லா உயிரினமும் சமபாகமாக பார்த்தார்கள். எல்லா உயிரினத்துக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, மருந்து எழுதி வச்சாங்க. மாட்டு வாகனம் அப்படின்னா என்னது, மாட்டு வாகனம்னா என்னென்னா மாடில் இருக்கிற மாட்டை குணப்படுத்துகிற, மாட்டுனால் வர வியாதியை மாட்டை குணப்படுத்துறதுக்கு மாட்டு வாகனம். அப்போ அந்த புக் எடுத்தோம்னா அதனுடைய வட்டெழுத்து புக்கு புத மாட்டுக்கான மருத்துவ நூல். அந்த காலத்து எத்தனை 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கான மருத்துவ நூல் இருக்குது. சித்தர்கள் ஓலைச்சுவடியில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்போ சித்தர்கள் எல்லாத்துக்கும் மருத்துவம், வாழ்க்கை முறையை சொல்லி வச்சுருக்காங்க. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, மனிதன் இப்படிலாம் வரும், வர காலத்தில் இப்படிலாம் வரும். அதாவது கோரக்க சித்தர் வந்து அவருடைய இதை படித்தோம்னா அதில் வருங்காலத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. உள்ளுக்குள்ளே வந்து வருங்காலத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. தேரை அவர் ஃப்யூச்சரை பற்றி எழுதியிருக்கார். அதே மாதிரி போகர் 7000ங்கிற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து என்ன பண்ணுறாரு, வர்றாரு. சீனாலேருந்து இமயமலையோட சாரல் எடுக்கிறாரு. இமயமலையில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது, என்னென்ன நடக்குது, பறந்து வர கலையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கற்று வச்சுருக்காங்க. அப்போ பறக்கிறது விமானம் இன்ஸ்ட்ருமெண்டல் வச்சு நம்ம எல்லாம் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அப்போயெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன பண்ணாங்க,
தன்னுடைய பஞ்சபூத தன்மையை சுருக்கி ஆகாயத்தையும் வாயுத்தன்மையும் உடம்புல கூட்டும் பொழுது என்ன பண்ணலாம்? பறக்க முடியாது. திடப்பொருளை கம்மி பண்ணி வாயு சக்தியையும் ஆகாய சக்தியும் உடம்புக்குள்ளே அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? லிஃப்ட் ஆகும். இந்த பஞ்சபூதத்துடைய மாற்றம் தான் ஒவ்வொரு உயிரினத்துடைய வடிவங்களும். நல்லா புரிஞ்சுதா? ஒரு பொருள் தெரியுது அப்படின்னா அதில் பஞ்சபூதங்களுடைய விகிதாசாரத்தின் அடிப்படையிலே என்ன ஆகும்? மாறுபடும்ல. அப்போ இந்த பஞ்சபூதத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சு இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க? எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா விஷயங்களும் கரைத்து குடித்து வச்சு. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா அவங்க யோகா கலையில் தேர்ந்திருக்கணும். சித்தர்களுக்கு வாழ்க்கை முறை இருக்குது. யோகா கலைனா அந்த யோகத்தில் குண்டலை சக்திங்கிறது இருக்குது, அதாவது முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கிற சக்தி. ஆனால் சித்தர்கள் மறைமுகமாக அந்த குண்டலை சக்தியை முதுகுத்தண்டு கீழே இருக்கிறது நவீன காலம் என்ன பண்ணுது? கண்டுபிடித்து அது யோகக்கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு சக்தி, அதுவும் குண்டலை சக்தி. ஆனால் நம்ம டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்கள் மறைபொருளாக மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ரகசியத்தை. எப்படின்னு சொன்னால், அண்டத்தில் உள்ளதும் பிண்டத்தில் உள்ளது. இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? அண்டத்தில் உள்ளதும் பிண்டத்திலும் உண்டு. பிண்டம் என்றால் என்ன? இந்த உடம்பு. பிண்டம்னா என்ன? அண்டம்னா என்ன? முட்டை. அண்டம்னா என்ன? இந்தியில் முட்டைம்பாங்க. அண்டம்னா இந்த அகில அண்டம், பர அண்டம், கேலக்ஸி. அது எங்கே இருக்கோ அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? அப்போ அண்டம் என்றால் முட்டை. அண்டம் இப்படித்தான் இருக்கும் என்பது ஓவல் ஷேப்பில் இப்படித்தான் இருக்குங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிருக்கானுங்க? அப்போ நம்ம இப்படி தான் இருக்குங்கிறத இப்போ தான் சயின்டிஸ்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஒரு வேர்டுலேயே என்ன இருக்குது? சயின்ஸு இருக்குது. அண்டத்தில் உள்ள அனைத்துமே இந்த சரீரமான பிண்டத்தில் உண்டு அப்படிங்கிற தத்துவத்தை சொன்னாங்க. அப்போ ஒரு நம்மளுடைய ரகசியம் அண்டத்தை அறியணும்னா எதை அறியணும்? உடம்பை நன்றாக அறியும் பொழுது, நீ உள்நோக்கி செல்லும் பொழுது, உன்னுடைய மனதை தாண்டி ஆன்ம சக்தியை அறியும் பொழுது அண்டத்துடைய ரகசியம் என்ன ஆகும்? தெரியுமா தெரியாதா? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே அழிகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தானே அர்ஜித்து தவம் இருந்தானே. தன்னை அறியாமல் தான் இந்த உலகமே நெகட்டிவில் போயிட்டுருக்கு. பலதரப்பட்ட ஜாதி மக்களும் தளதரப்பட்ட மக்களும் வேறுபட்ட மக்களும் இந்த உலகத்தில் உற்பத்தி ஆனாங்க. தன்னை அறிந்தால் தானே கடவுள் என்று தன்னையே பூஜித்துக்கிறானாமா. அப்போ எங்கே இருக்குது இந்த ரகசியத்தை அறியக்கூடிய ரிசீவர்? எது? டெலஸ்கோப்பு இது தான். உலகத்தில் இருக்கிற பறக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த உடம்பு தான். அதைத்தான் உடம்பு என்ன வேண்டியா சித்தேன் மெய் அப்படிங்கிற. மெய்னா என்ன? உண்மை அழியாத பொருளைத்தான் என்ன பண்ணுறோம்? மெய்ங்கிற. கரெக்டாக அழியாத பொருளைத்தான் மெய்யும்பாங்க. அப்போ இந்த உடம்பை சித்தை என்ன சொல்கிறான்? மெய் என்றுன்னு சொல்கிறான். அப்போ அந்த உடம்பு எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மனிதனுடைய எலும்பு என்ன பண்ணுறாங்க? 1,00,000 ஆண்டுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட ஒரு மனித எலும்புக்கூடு தலை கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ எலும்பு அழிஞ்சுதா? 1,00,000 ஆண்டுகளாக அந்த உடம்பு அழிந்ததா? உடம்பில் இருக்கிற பொருள் கிடச்சிதா? மிச்சம் மீதியாவது கிடைக்குதா கிடைக்கலையா? அப்போ உடம்பு அழியுதுன்னு சொல்லலாமா? சொல்ல அந்த பொருள் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு பொருள் போனால் தோண்டுனா என்ன ஆகுது? அதை கண்டுபிடிச்சி அதனுடைய இயரை கண்டுபிடிக்க முடியுதா? அப்போ சித்தர்கள் இந்த உடம்பை வச்சு தான் எல்லா ரகசியத்தையும் என்ன பண்ணுறாங்க? அறிஞ்சாங்க. அப்போ உடம்புக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அதாவது மகா சக்தி வாய்ந்தது இந்த உடம்பு. இதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம எந்த ஒரு இதனாலையும் நமக்கு எடுத்துக்கூடாது. மனதாலும் பிற உணவாலும் மயக்கமான உணவு, மயக்கத்தை உண்டு பண்ணுகின்ற மதுபானங்கள், அப்புறம் புகைக்கக்கூடிய புகைமூட்டம் உள்ள நச்சு வாயுக்கள், இதை ஒரு கோயில்னு சொல்கிறான். உள்ளம் ஒரு கோயில், ஊன் உடம்பு ஒரு ஆலயம்ங்கிறான். அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும்
சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், உள்ளே போனோன்னே அமைதி நிலவி இருக்கும். எங்கே பார்த்தாலும் சுத்தமாக அழகாக இருக்கும், அலங்கரிச்சிருப்பாங்க. இப்போ கோயில் எங்கேயாவது குப்பை குளத்தை பார்த்துருக்க? அப்போ வந்து எவ்வளோ அருமையாக கோயிலை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் கூட சித்தர்கள் சொன்ன ரகசியமே. நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா தத்துவம் தான் எங்கே இருக்குது? கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த தத்துவத்தையும் அறிந்து வைத்து அதனுடைய பழக்க வழக்கங்களை மனிதனுக்கு என்ன பண்ணுறாங்க? ஐயா உன் உடம்புனா இதுதான் அப்படின்னு ரெகுலராக என்ன பண்ணுறான்? உன்னை விளம்பர சொல்லக்கு தான் அந்த கோயிலுடைய வாயில் என்ன பண்ணுறான்? போனால் அது என்ன வாயுங்கிறேன். உள்ளம் ஒரு கோயில், ஊனுடம்பு ஒரு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல்ங்கிறேன். அப்போ கோபுர வாசல் அது வாய். தெல்ல தெளிந்தாருக்கு, தெல்ல தெளிந்த ஒரு சித்தருக்கு ஜீவனே என்னது? தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவன் என்கிறார். அப்போது சிவன் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிற உயிர் சக்தி. அதை வெளியில் வச்சுருக்காங்க. அதுதான் தாரா பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி சிவலிங்கத்துக்கு மேலே சொட்டு சொட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க? தண்ணி வைப்பா. தாரா பாத்திரம் என்பதென்றால் சிவலிங்கம் எங்கே இருக்கிறதுன்னா உள்நாக்கைத்தான் சிவலிங்கம் என்று சொல்கிறான் சித்தன். அப்போ சிவன் யார்? உள்ளே மேலேருந்து இப்படி தலைகளாக தெரியுது பார்த்தா, அந்த உள்நாக்கு. அந்த உள்நாக்கிலிருந்து என்ன ஆகுது? உள்ளே பிரம்மரத்திரத்திலிருந்து அமிர்தம் சொட்டுமா. அதைத்தான் தாரா பாத்திரம் சிவலிங்கத்துக்கு மேலே என்ன இருப்பாங்க? சொட்டு உழுவும் தெரியுமா? அமிர்தம். இதுதான் அந்த தத்துவம். அப்போ சிவலிங்கத்துக்கு மேலே தாரா பாத்திரத்தை நம்ம வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உடம்புடைய தத்துவங்களையும் உடம்பில் இருக்கிற ரகசியங்களும், உடம்புலே பல ஊற்றுக்கள் இருக்கான். சித்தன் சொல்கிறான் ஒரு சித்தன், கங்கையும் வேண்டாம், யமுனையும் வேண்டாம், காவிரியும் மூழ்க வேண்டாம், கொடுமுடியில் மொட்டை அடிக்க வேண்டாம். எதை? கொடுமுடியில் மொட்டை அடிக்க தேவையில்லை. ஆனால் எல்லாம் எங்கே இருக்குது? எல்லா ஊற்றுக்களும் எங்கே இருக்குது? உடம்புக்குள் கங்கையும் உண்டு, யமுனையும் உண்டு, காவிரியும் உண்டு என்று சித்தன் சொல்கிறான். அப்போது எல்லா வகையான தன்மைகளையும் எதுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த உடம்பை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சித்தன் இன்னொன்று சொல்கிறான் பாரு, ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை உடம்பில் என்ன பண்ணலாம்? பாவித்து கண்டுபிடிக்க முடியும். மிருக சீரிடம் நெற்றி போட்டுங்கிறான். என்னது? அப்போது ஒவ்வொரு நட்சத்திரம் எங்கே இருக்குது? நட்சத்திர கூட்டங்களும் இங்கே, திதிகளும் 15 திதிகளும். சரியா? பூர்வபட்சம் அமரபட்சம் வாங்க, அதாவது வளர்பிறை தேய்பிறை. சரியா? அதைத்தான் பூர்வபட்சத்தை அமிர்தம் வாங்க, அமிர்தபட்சம் அமிர்த பட்சம் அப்படிம்பாங்க. சரியா? அப்போ உள்ள அமாவாசையும் உள்ளே, பௌர்ணமியும் உள்ளே, திதிகளும் உள்ளே, நட்சத்திரங்களும் உள்ளே, ராசி மண்டலங்களும் உள்ளே, அண்டங்களும் உண்டே. எதுக்குள்ள எல்லாம்? பிண்டத்துள். இந்த பிண்டத்துக்குள் ஒரு அண்டத்தை கண்டுபிடிச்சான். அந்த அண்டம்தான் கண்டத்திலிருந்து மேல் நோக்கி இருப்பதே அண்டம். கண்டம்னா என்ன? கழுத்து. கழுத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இந்த தலையத்தான் என்ன சொல்கிறான்? சரியா? அண்டம்ங்கிறான். அப்போ அண்டத்துடைய ஃபுல் ரகசியத்தை எதன் வழியாக கண்டுபிடிக்கலாம்? இங்கே உட்கார்ந்த நிலையில் தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி பிராணனை அடக்கி உள்நோக்கி சென்று மனதை ஒரு கூட்டினுள்ளே உள்ளே நிறுத்தி ஆன்மாவின் பயணத்திலே நிறுத்தி பரமாத்மாவை என்ற ஒளியை கனெக்ட் பண்ணுறது. எது வழியா? பிரம்மரத்ரம் என்ற இந்த ஓட்டையின் வழியாக பரபிரம்மத்தை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அண்டத்துக்குள்ள பேரண்டத்தை என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த அண்டத்தின் வைத்து பேரண்ட ரகசியத்தை என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். கோள் எங்கே இருக்குது, எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனுடைய கலர் என்ன, கேலக்ஸி எதை நோக்கி இருக்குது, கேலக்ஸி எதனுடைய சுழற்சி எப்படி இருக்குது, அந்த மாற்றங்கள் என்ன, உலகளுடைய இயக்க மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள். இடைக்கால என்ன பண்ண 60 ஆண்டாக பிரித்தான். அங்கே தமிழ் ஆண்டை என்ன பண்ணா 60 ஆண்டாக பிரித்தான். நீ அதே தான் காலநிலை பார்த்தீங்கன்னா 60 வினாடி 60 நாளிகை எல்லாம் எதுக்குள்ளே இருக்கும்? 60.
நமது மூதாதைகளுடைய காலநிலை சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரியனா ஒரு நாள், அதான் கணக்கு. அப்போ 60க்குள்ளே எல்லாம் ஒரு சுழற்சி. அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போது இன்னொரு பிறப்பெடுக்கிறாய் என்ற அர்த்தம். மனிதனுடைய 2 நிலை, மனிதனுக்கு 2 வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையானது பிறந்தது முதல் 60 ஆண்டு காலம் முதல் பாதி, 2வது பாதி 60லிருந்து 120 வரை. மனிதனுடைய அப்போ ஆயுள் காலம் என்ன? 120 இயர்ஸை. இப்போ மனுஷன் எவ்வளோ நாளில் சாகிறான்? ரொம்ப கஷ்டப்படுறான். 60 போயிட்டாரா? 60லேயே போயிட்டாரா? ஓ நல்ல வயசாக இருக்கார. 70 ஓகே 75 ஆச்சுனாலே என்ன ஆயிடுது? ஓ நல்ல சாவுப்பா. 60 தான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். இந்த சமுதாயத்துக்கு தெரியல, இந்த உலகத்துக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற மருத்துவம் நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அது தெரியல. இயற்கையாகவே மனிதன் 120 ஆண்டு காலம் வாழக்கூடிய தகுதி வாய்ந்தவன். சித்தர்கள் மினிமம் 400 ஆண்டு காலம் வாழக்கூடிய தகுதி ஆண்டவர். உடம்பை மட்டுமே அழியாமல் வைக்கிறதுக்கான கடையை கற்று வச்சுருக்கான். புரியுதா? அது என்ன சொல்கிறான்? இன்னொரு குறள் சொல்கிறான் பாரு. அதாவது கடைவாயில் கட்டி காலை எழுப்பி, கடவாயை கட்டணும், காலை என்ற காற்றை எழுப்பி மடைவாயில் கொக்கு ஓழுங்கிறான். மடைவாயில் கொக்குன்னா என்ன? இப்படி கொக்கு என்ன ஒன்றுக்கும் மீன் வருதா வெள்ளையாக. அதனுடைய குறிக்கோள் என்ன? அதனுடைய ஒரே எண்ணம் என்ன? மீனை பற்றியே பிடித்தல் பற்றியே உள்நோக்கம். அதனுடைய ஆழ்ந்த சக்தி, ஆழ்ந்த உள்ள என்னங்கிறது மீன் வரும் என்று நினைத்து அந்த மீனை பிடித்தலே அதனுடைய குறிக்கோள். அது எப்படி நிற்குமா? ஒத்த காலை தூக்கிட்டு ஒத்த காலை இப்படி நிற்கும். அப்போ ஒரு நேர்கோடு. அதனுடைய நேர்கோடு வந்தோடனே கரெக்டாக பிடிச்சிட்டேன்னு மீனை பிடிச்சிடும். அதன் போல் கடைவாயிலை கட்டும் பொழுது மூச்சு காற்று உள்ள என்ன பண்ணும்? ஓடிட்டுருக்குது, ஒரு இடத்துல நிற்கும். அதை நீ செலுத்தி புருவத்தின் இடைவெளியில் நெற்றியிலே என்ன நிறுத்தி வைக்கணுமா? எதிராதனா புருவமத்தி தட்சிணாமூர்த்தியின் இருப்பிடம், செவ்வாய் என்ற முருகனின் இருப்பிடம் இது. பரதநாட்டிய கலையும் இங்கே. வியாசன், பதஞ்சலி, திருமூலன் நாட்டியம் கண்டதெங்கே? சிதம்பர ரகசியங்கிறாங்க. சிதம்பர ரகசியங்கிறது வெளியில் நடக்கப்பட்ட நாட்டியம் அல்ல. சிதம்பரத்திலே யோக நிலையிலே தன் நெற்றி பொட்டிலே நடராஜனுடைய நாட்டியத்தை வியாசன், பதஞ்சலி, மூலனும் கண்டுபிடித்தார்கள். இங்கே அப்போ மனிதனுடைய ஆட்டம் எங்கே நடக்குது? நெத்தியில். அங்கே தான் ஸ்ரீசக்கராவுடைய ஆட்டமும் அங்கே தான். அப்போ அதை தான் சிதம்பர ரகசியங்கிறான். அப்போ அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது மடைவாயில் கொக்கு போல் வருந்தி இருப்பார், உடையாமல் ஊழி இருக்குமா? இந்த உடம்பு உடையவே உடையாதான். அப்போ சித்தன் எதனா கண்டுபிடிக்கிற பற்றியா? இவ்வளோ அருமையான குரல். அப்போ வாழ்க்கை முறை, உடம்பை காக்கின்ற முறை, உடம்பினால் உன்னுடைய சுத்தத்தை அறியும் முறை, உடம்பினால் பிரம்மத்தை அறியும் முறை, உடம்பினால் உயிரை வளர்க்கும் முறை, உயிரை பராண்டத்துடன் இணைக்கும் முறை. என்னவென்ற அழகாக வட்டெழுத்தை சொல்லியிருக்கேன். அந்த வட்டெழுத்தை கண்டுபிடிக்கணும்னா நிறைய ஜென்மங்கள் எடுக்கும். அந்த நீ எடுத்து தான் இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் நிறைய என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே எடுத்தது. இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிற வட்டது யாருக்கு தெரியல. கத்தருடைய ரகசியம் போதுமா, இன்னும் வேணுமா மேலே மேலே?